பாஜக கூட்டணியில என்ன நடக்குது? பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா நடந்துகிட்டு இருக்கு. வெற்றி பெற போகக்கூடிய கூட்டணியா தொடர்ந்து நடைபெறும். என்னைக்கு சார் ஷீட் ஷேரிங் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவீங்க சார்? இன்னைக்கு விசேஷமா என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவீங்க? என்ன மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல்ஜி நாளைக்கு சென்னைக்கு வர்றாங்க. நாளைக்கு வந்த பிறகு நாங்கள் அது இங்கே வச்சு பேச்சுவார்த்தை பேசுகிறோம். நேற்று திமுக கூட்டணி சொல்லும்போது அதிமுக கூட்டணி அடிமை கூட்டணியாக இருக்குது, எதை எடுத்தாலும் முடிவு டெல்லியில் கேட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது, டெல்லியிலேயே முகாமிட்டு தான் தமிழகத்தோட நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி திமுக தலைவர் உட்பட எல்லாருமே திமுக நமது முதலமைச்சருக்கு ஒரே பயம், டெல்லினாலே ஒரு நடுக்கம். டெல்லினாலே இங்கே கில்லியாக நடக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். ஏன் அப்படின்னு தெரியல. அதாவது எங்களுடைய கூட்டணி நாங்கள் பெங்களூர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெங்களூர்லேயும் பேசுவோம், டெல்லியிலையும் பேசுவோம், தமிழ்நாட்டிலையும் நாளைக்கு தமிழ்நாடு இன்னும் தான் பேச போகிறோம். இவங்க நாங்கள் பேசிட்டதாகவே முடிவு பண்ணி நம்மளுடைய முதலமைச்சர் திமுக நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரு பயத்தில் போய் நடுங்கி போய் இருக்கிறாங்க. அதனால தான் எங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க கவலைப்பட வேண்டியது மக்களை பற்றி கவலைப்படணும். மக்களுக்கு நாங்கள் எதை செஞ்சுருக்கோம், 523 அதெல்லாம் 500க்கு மேலே தேர்தல் வாக்குறுதி சொன்னோம், அதெல்லாம் நிறைவேற்றிட்டோம். நாங்கள் சொத்து வரியை கூட்டலை, 300 மடங்கு சொத்து வரியை நாங்கள் கூட்டலை, மக்கள்கிட்ட வந்து கேட்கணும். மின் கட்டணத்தை கூட்டலை, மக்கள்கிட்ட வந்து கேட்கணும். மின் கட்டணத்தை 2 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் கணக்கெடுப்போம்னு சொன்னோம், நாங்கள் செய்யலை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வந்து சொல்லணும். இதை விட்டு போட்டு டெல்லி அப்படின்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னே தெரியல. அஞ்சாவது அணி ராமதாஸ் மற்றும் சசிகலா அவங்க சேர்ந்து உருவாக்கியிருக்க இந்த அணி என்னத்தை, அதாவது எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழக தேர்தலில்? அதாவது இது இந்தியா சுதந்திர நாடு. நாளைக்கு நீங்களே கூட கட்சி ஆரம்பிக்கலாம். இந்த மைக்கை தூக்கி விட்டுட்டு நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தா நீங்களும் ஒரு அணியாக சேர்ந்துடலாம். இதில் இந்த ஒரு டிவி பேர் சொல்லலை, இந்த டிவி அந்த டிவின்னு சேர்த்து கூட கட்சி ஆரம்பித்து நாளைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் 6வது கூட்டணியாக போயிடும். 5வது கூட்டணி தாக்கம் இருக்குமா? இப்போ வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். தமிழகத்துல பாஜகவால் தனித்து நின்று ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியாது ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அமைக்கிறது மிகப்பெரிய சவாலான காரியம். வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கிற மாதிரி ஓபிஎஸ் கருத்தா இருக்கு. எங்கள் அண்ணன் ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு இப்போ தான் தெரியுது. எங்கள் அண்ணன் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சுருக்கோம். புரட்சித் தலைவர் அம்மான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துல போய் சேர்ந்திருக்காரு. அவரு அதை சொல்றது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பாஜகவின் தேர்தல் அறிக்கை எப்போ வெளியாகுது சார்? முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொறுத்திருந்து பாருங்க, நாளைக்கு மத்திய அமைச்சர் வராரு. அதனைத் தொடர்ந்து தேர்தல் அறிக்கைங்கிறது ஏற்கனவே அதிமுகவில் தேர்தல் அறிக்கை பாஜக அறிவிச்சிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து ஒரு சில கருத்துக்கள் எங்களுடைய கருத்துக்கள் இருக்கும். பீகார் மாடலை போலவே தமிழ்நாட்டில் உருவாகும் அப்படின்னு சொல்லி டிடிவி சொல்லியிருக்காங்க. அதை அரசியல் விமர்சகர்கள் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ பீகாரை போலவே நிதிஷ்குமாரை போலவே தமிழகத்தில் இப்போ கூட்டணியை வெற்றி பெற்று முதலமைச்சர் இபிஎஸ் ஆனால் அவருக்கு நிலையம் அதுதான் அப்படியா அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இது நீங்க ஏன் பீகாருக்குலாம் போறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே இருப்போம். முதல்ல தமிழ்நாட்டு தேர்தல் முடிப்போம், அது பிறகு பீகாருக்கு போகலாம். பீகாரில் என்ன நடக்கு அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தே ஊடகங்களில் இதெல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் முதல்ல நீங்கள் உங்கள் கூட்டணியை விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை சீட் கொடுத்துருக்கீங்க, பேசி முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் திமுக கூட்டணி இருந்துட்டு இருக்கு, அங்கே கடுமையான பிரச்சனைகள் சூழ்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு இல்லை. அது அவங்களுடைய கூட்டணி, அது எப்படி நடந்தால் நமக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்யணும். அந்த கூட்டணி செஞ்சுருக்காங்களா 5 வருஷம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. அவங்க சீட்டு கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். அவங்க ஒரு சீட்டு கூட வாங்காமல் கூட கூட்டணி சேரலாம். எங்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியா? 5 வருஷம் ஆட்சி பண்ணீங்களே, 22,000 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்களே. நம்ம பக்கத்தில் விளாத்திக்குளத்தில் ஒரு பெண்ணை +2 படிக்கிற மாணவியை ஏற்கனவே பெயிலில் இருந்திருக்கான். அவனுக்கு பரோலில் கையெழுத்து போட்ட கொடுத்தது யார்? அவன் பரோலில் வந்திருக்கிறான். பரோலில் வருவதற்கு கையெழுத்து போட்ட யார் கொடுத்தாங்க? எப்படி பரோலில் வந்தார்? அவன் ஏன் அங்கே ஊருக்கு வந்தான்? எவ்வளோ கஞ்சா வச்சுருந்தான்? கஞ்சா சாப்பிட்டதுனால தான் அந்த பெண்ணுடைய உடலில் மறைமுகமான இடத்துல 14 இடங்களில் சேதப்படுத்திருக்கிறான். நம்ம நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டில் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்தால் இவ்வளவு வேதனை, அந்த பெற்ற தாய் தகப்பனுக்கு எவ்வளவு மனவேதனை இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கஞ்சா, போதைப் பொருட்கள். இதை நம்ம முதலமைச்சர் தடுத்து நிப்பாட்டியிருக்காங்களா? நம்ம முதலமைச்சர்
நம்ம முதலமைச்சர் அதை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்களா இந்த 5 வருஷத்தில்? எனக்கு நண்பர் இதை தடுத்து நிப்பாட்டி மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனையை பேசணும் தவிர டில்லி டில்லி டில்லின்ட்டு டெல்லியில் பேசினா என்ன, தமிழ்நாட்டில் பேசினா என்ன? டெல்லி தமிழகத்துக்கு நல்லதுதான் செய்யும். நீங்க 14 லட்சம் கோடி ரூபா இந்த கடந்த பிரைம் மினிஸ்டர் மோடி வந்த பிறகு 14 லட்சம் கோடி தந்து. நீங்கள் போகிறீங்களா 4 வழிச்சாலை டெல்லி போட்டது. நம்ம ஊரில் தாளையத்து மேம்பாலம் எல்லாம் வரிசையாக நீ பார்த்தா அவ்வளோ மேம்பாலம் 4 வழிச்சாலை யார் போட்டது? மோடிஜி போட்டது, டெல்லி போட்டது. தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபா மோடிஜி போட்டாங்க, டெல்லி போட்டது. திருச்சி விமான நிலையம் 650 கோடி ரூபா மோடிஜி போட்டாங்க, டெல்லி போட்டது. இன்றைக்கி ரேஷன் கடையில் நீங்கள்லாம் நம்ம எல்லாம் பொருள் வாங்கிட்டு இருக்கோம். மத்திய அரசு மோடிஜி அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வாங்கி கொடுக்குறது தான் நம்மளுடைய முதலமைச்சர். ஆனால் அவரே கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. இன்னும் 3 லட்சம் வீடு கட்டி கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. முதலமைச்சர் அதை செய்யலை. மத்திய அரசு பங்கு 60% இருக்கு. ஒவ்வொரு வீடு கட்டுறதுலையும் 60% மோடி அவருடைய பங்கு, மத்திய அரசுடைய பங்கு இருக்கு. இதெல்லாம் விட்டு போட்டு டில்லி டில்லி அப்படின்னா நீங்களும் மயக்க நீட்டிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சரத்குமார் தனியா மீட்டிங் நடத்துறாரு. அதில் என்ன தவறு இருக்கு? அதிருப்தியில் இருக்கிறதாகவும் நிர்வாகிகள் வந்து அவர் ஆதரவு. இப்போ எனக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க, கூட்டம் போட்டு பேசுகிறோம். நயினாராயன் தனியாக கூட்டம் போட்டு பேசுகிறான்னு சொன்னால் அதில் என்ன அது ஒரு இதுதானே. அதிமுகவோட கூட்டணி கட்சியில் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே டெல்லி அமித்ஷா ஆஃபீஸ் பக்கத்திலே மாற்றிடலாம். ஆனால் வாரத்தில் 10 மட்டும் போயிட்டு வராங்கன்ற மாதிரி அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு டெல்லி பயணத்தை பற்றி. வேணா அவரும் வந்து சேரட்டும். அதில் பாஜக மாநில தலைவர் சாத்தூர் தொகுதியை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரவலான கருத்துக்கள் பேசிட்டு இருக்கு. நீங்களே உங்க வாயால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது திருநெல்வேலி தொகுதி மக்கள் என்ன இந்த 5 முறை சட்டமன்றத்திற்கு, 1 முறை பாராளுமன்றத்திற்கும், சில நேரங்களில் நான் ஓட்டு கேட்காமலேயே எனக்கு 65,000, 70,000, 80,000, 90,000 வாக்களை தந்த மக்கள். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெரிய பெரிய தலைவர்கள் மாறிடுறாங்க. கருணாநிதி அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளித்தலத்தோயில் இருக்காரு, திருவாரூரில் இருக்காரு, அண்ணா நகரில் இருக்கிறாங்க. அதுக்காக நான் அவர்களோட என்னோட ஒப்பிட்டு பேசுகிறேன். நாங்குநேரி, ராதாபுரம், இன்னும் 6 சட்டமன்றமும் எனக்கு மிக நெருங்கிய நான் வந்து நல்ல ஓட்டு வாங்கியிருக்கேன். எதில் வேணாலும் போட்டி போடுவேன். அரசியல் கருத்துக்கள் அடிப்படையில் சார் கேரளா எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பினராயி விஜயன் வந்து திருச்சிக்குள்ள ராகுல் காந்தியே பிஜேபியோட பிடின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரியான அரசியல் கருத்துக்கள் வந்து ஒரு தேர்தலோட மிக மிஞ்சிய அழுத்தத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆயாள்கிட்ட போய் சம்சாரிக்கணும்.